ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் மேக்ஸ் தியாகு. 12ஆம் வகுப்பு கணிதம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 10வது சாப்டர், சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள். 14 பயிற்சி 10.7ல் x dy/dx + 2y - x² log x = 0ன்னு இருக்குது. x dy/dx + 2y, இந்த மைனஸ் உறுப்பை அந்தாண்ட கொண்டு போயிட்டோம்னா +x² log x. அடுத்தது dy/dxக்கு பக்கத்தில் x இருக்குது, அதனால் ஒரு xால் வகுத்துறோம். எல்லாத்தையுமே xால் வகுத்தா இந்த x போயிடும், நமக்கு மீதி dy/dx மட்டும்தான் வரும். ப்ளஸ் இங்கே இருக்கிற 2y, இதை xால் வகுத்தோம்னா x வரும். இங்கே இருக்கிற உறுப்பை xால் வகுக்கும்போது x²ல் ஒரு x போயிடும், x × log xன்னு வந்துடும். இப்போ இது எந்த அமைப்பில் இருக்குது? dy/dx + py = q அப்படிங்கிற இந்த அமைப்பில் இந்த சமன்பாடு இருக்குது, வகைக்கெழு சமன்பாடு. அப்போ p அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒய்யை தவிர மீதி இருக்கிறது p. ஒய்யை தவிர மீதி இருக்கிறது என்ன இருக்குது இங்கே? 2/x. ரைட். q அப்படிங்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட இருக்கிறதெல்லாம் q. ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட என்ன இருக்குது? x × log xன்னு இருக்குது. அப்போ pq மதிப்பு எழுதியாச்சு. அடுத்ததாக நம்ம கண்டுபிடிக்க போகிறது தொகையீட்டு காரணி. தொகையீட்டு காரணி அப்படிங்கிறது என்னன்னா e∫pdx, அதாவது e∫p அப்படிங்கிறதோட மதிப்பு என்ன? 2/x. pயோட வேல்யூ 2/x × dx = e2 வெளியில் எடுத்துருவோம். மீதி என்ன இருக்குது? 1/x dx. 1/xக்கு என்ன வரும்? log x. 1/xக்கு log x தானே வரும். இந்த 2 மேலே கொண்டு போயிட்டோம்னா பவரில் அடுக்கில் x²ன்னு 2 மேலே வந்து x² வந்துடும். log 2 கேன்சல் ஆகி மீதி இருக்கிற x² மட்டும்தான் வரும். எதுன்னா அது தொகையீட்டு காரணி. தொகையீட்டு காரணியோட மதிப்பு என்னன்னா x². அடுத்ததாக நம்ம தீர்வு, பொது தீர்வு. பொது தீர்வு என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா, y × e∫pdx = q e∫pdx × dx அப்படிங்கிறது ஃபார்முலா. இதில் மதிப்பை பிரதியிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். y e∫pdx மதிப்பு என்ன? x² = q. qன்னு நம்ம கணக்கில் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா qவோட மதிப்பு வந்து x log x அப்படின்னு வந்துருக்கு. இது qவோட மதிப்பு x log xன்னு நம்ம ஆரம்பத்தில் எடுத்திருக்கோம். e∫pdxக்கு பதிலாக என்ன வருது? x² கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது × dx. x²y = x² × x, xோட அடுக்கில் 3 log x dx. இதில் உங்களுக்கு தொகை மதிப்பில் உள்ளார இன்டகரலுக்குள்ளே உங்களுக்கு 2 மாறி வந்திருக்கு. ஒன்று எக்ஸ் இங்கே இருக்குது, இன்னொரு எக்ஸ் 2 இருக்குது. அப்போ மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா இன்டகரல் udv மெத்தட்னு இருக்குது. நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டாம். என்னென்னா இந்த x³ அப்படிங்கிறத தொகைப்படுத்தினோம்னா x⁴/4ன்னு வரும். இதை தொகை பண்ணுறோம். log xஐ எதுவும் செய்ய வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். மைனஸ் இன்டகரல், இங்கே தொகைப்படுத்தினோம்ல x⁴/4/4, அதை அப்படியே எழுதிக்கிட்டு எதுவுமே செய்யாமல் வச்சுருக்கிறோம்ல log x, அதை வகைப்படுத்தணும். log xக்கு 1/x dxன்னு வரும் = x⁴/4/4 log x மைனஸ் 4 வெளியில் எடுத்துட்டா 1/4 இன்டகரல் ஒரு எக்ஸுக்கும் இங்கே ஒரு எக்ஸையும் கேன்சல் பண்ணால் எக்ஸோட அடுக்கில் 3 dxன்னு வரும். x⁴/4/4 log x மைனஸ் 1/4. x⁴ என்ன வரும்? x⁴/4/4 + cன்னு வரும் அந்த மதிப்பு. இந்த பக்கம் LHSல என்ன இருக்குன்னா x² × yன்னு இருக்குது. x²y = x⁴/4/4
log x மைனஸ் எக்ஸ் பவர் 4/16 ப்ளஸ் சி. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே.